திருமணம் பார்க்கும்போதே இந்த மாதிரியான விஷயங்கள வந்து சொல்ல மாட்டாங்களா? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு வந்து பின்பு நடக்குது? ஏன் அத முன்பே கணிச்சு சொன்னா? என்னுடைய அனுபவத்துல. அப்ப 2 பேத்தோட ஜாதகத்த வச்சு பார்க்கும்போது, பெண்ணோட ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும், பையனோட ஜாதகத்துல 3ஆம் அதிபதியும் பார்ப்போம். ஏன் 3ஆம் அதிபதி பார்ப்போம்னா, வீரியஸ்தானம் அதுதான். விந்துன்னு அங்க தான் அவருக்கு வந்து இருக்குதா? இல்லையா? அவருக்கு குழந்தை உண்டாகுமா? உண்டாகாதா? அப்படிங்கிற விஷயம் ஆணோட ஜாதகத்துல. பெண்ணோட ஜாதகத்துல 5. இது 2யும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் குழந்தை இருக்குதா? இல்லையான்னு தெரியும். திருமணத்துக்கு முன்னாடி வெறும் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது, குழந்தைய பத்தி பேசவே மாட்டோம் நாங்க. கணவன் மனைவி பொருத்தம்னு ஒண்ணு பார்க்குறாங்கல்ல, அந்த பொருத்தத்துல தான் மாப்பிள்ளை ஜாதகம், பொண்ணு ஜாதகம் 2 ஜாதகம் குடுத்தாலும் பொருத்தம் பார்க்குறாங்க. இந்த பொருத்தத்துல 2க்கும் மகேந்திர பொருத்தம் இருக்குதா அப்படின்னு நாங்க பார்ப்போம். அப்போ அந்த 5ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி பார்த்துருவோம் நம்ம. இது கூட எல்லா மக்களும் என்ன நினைக்கணும்னா, நமக்கு வந்து ராகு உட்கார்ந்திருக்குது, கேது உட்கார்ந்திருக்கு, சனி உட்கார்ந்திருக்கு, சூரியன் உட்கார்ந்தா நமக்கு குழந்தை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு 5ல ராகு தான். எனக்கு 2 பெண் குழந்தைக. புரியுதுங்களா? அதனால கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா, அதன் அடிப்படையில நம்ம வழிபாடு. மெடிக்கலும் பார்த்துக்கணும், வழிபாடும் பண்ணிக்கணும்.